Hello students, welcome to our channel DK Centum Challengers. இந்த வீடியோவில் நம்ம 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.4ல இருக்கக்கூடிய third sum நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். If Z1 equal to 2 minus I and Z2 equal to minus 4 plus 3I, find the inverse of Z1, Z2 and Z1 divided by Z2. ஸோ நமக்கு Z1, Z2 அப்படின்ற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா Z1 இன்ட்டு Z2 ஓட இன்வர்ஸும் Z1 டிவைடட் பை Z2 ஓட இன்வர்ஸும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Z1 இன்ட்டு Z2 என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு Z1 டிவைடட் பை Z2 என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அதோட இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம Z1 இன்ட்டு Z2 என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ Z1 நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 minus I. Z2 நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா minus 4 plus 3I. ஸோ minus 4 plus 3I equal to, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2வை minus 4ஐயும் plus 3ஐயோடையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 இன்ட்டு minus 4 நமக்கு minus 8, 2 இன்ட்டு plus 3I நமக்கு plus 6I. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ஐயை மைனஸ் 4ஓடையும் ப்ளஸ் 3ஐயோடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் 4 நமக்கு ப்ளஸ் 4I, மைனஸ் ஐ இன்ட்டு ப்ளஸ் 3I நமக்கு மைனஸ் 3I ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ் 8, 6I ப்ளஸ் 4I நமக்கு ப்ளஸ் 10I. ஸோ இந்த I ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் மைனஸ் 1. அப்போது மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 நமக்கு ப்ளஸ் 3. ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ் 8 ப்ளஸ் 3 நமக்கு மைனஸ் 5 ப்ளஸ் 10I. ஸோ இதுதான் நமக்கு Z1 இன்ட்டு Z2. பட் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் Z1 இன்ட்டு Z2. ஸோ நம்ம Z1 இன்ட்டு Z2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போது இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். Z1 இன்ட்டு Z2 இன்வர்ஸ். ஓகேவா? இன்வர்ஸ் அப்படின்னா பவரில் மைனஸ் 1. அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by Z1 இன்ட்டு Z2. ஓகேவா? இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by, ஸோ இந்த Z1 Z2 தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மைனஸ் 5 ப்ளஸ் 10I. இப்போ மைனஸ் 5 ப்ளஸ் 10I. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டரில் இமேஜினரி டேர்ம் இருக்குது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் எடுத்து அதை நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இமேஜினரி டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு ப்ளஸில் இருக்குது, இதை நம்ம மைனஸில் மாற்றணும். ஓகேவா? இப்போது மைனஸ் 5 ப்ளஸ் 10I இன்ட்டு, ஸோ மைனஸில் மாற்றினோம் அப்படின்னா மைனஸ் 5 மைனஸ் 10I. ஸோ இதை நம்ம நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 5 மைனஸ் 10I டிவைடட் பை மைனஸ் 5 மைனஸ் 10I. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக டினாமினேட்டரில் இருக்க இமேஜினரி டேர்ம் ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போது 1 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 10I நமக்கு மைனஸ் 5 மைனஸ் 10I டிவைடட் பை, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஃபார்மெட்டில் இருக்குது. என்னென்னா A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு A அப்படின்றது மைனஸ் 5, B அப்படின்றது 10I. அப்போது இங்கே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். ஸோ A நமக்கு மைனஸ் 5, அப்போ A ஸ்கொயர் நமக்கு 25 மைனஸ் B நமக்கு 10I, அப்போ B ஸ்கொயர் நமக்கு 100I ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு இந்த மைனஸ் 5 மைனஸ் 10I டிவைடட் பை 25 மைனஸ், ஸோ இப்போது I ஸ்கொயருக்கு நம்ம வேல்யூ தெரியும் மைனஸ் 1. அப்போ மைனஸ் 100 இன்ட்டு மைனஸ் 1 நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் 100 ஆயிரும். ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ் 5 மைனஸ் 10I டிவைடட் பை 100 ப்ளஸ் 25 நமக்கு 125. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 125 பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் 5க்கும் காமன் மைனஸ் 10Iக்கும் காமன். ஸோ இதை நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் 5 டிவைடட் பை 125 மைனஸ் 10I டிவைடட் பை 125. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது நமக்கு
2 5s are 10, 5 5s are 25. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 5s are 10. ஸோ இது 25. ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? -1/25. இங்கே நமக்கு -2i/25. ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்படியே விட்டாலும் கரெக்ட் தான். இல்லை அப்படின்னா இந்த 1/25 நம்ம காமனாக எடுத்துகிட்டு எழுதினாலும் கரெக்ட் தான். நான் இப்படியே விட்டுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா Z1 டிவைடட் பை Z2ஓட இன்வர்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் நம்ம Z1 டிவைடட் பை Z2 என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம Z1 டிவைடட் பை Z2 என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ Z1 நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, என்னென்னா 2 - i. Z2வும் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, என்னென்னா -4 + 3i. ஸோ இப்போது இதை பார்த்தோன்னே எல்லோரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, டினாமினேட்டரில் இமேஜினரி டேர்ம் இருக்குது, அதனால் நம்ம காஞ்சுகேட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. எடுக்கலாம், அப்படி எடுத்தாலும் கரெக்ட் தான். பட் ஸ்டெப்ஸ் நமக்கு ரொம்ப லாங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த Z1 டிவைடட் பை Z2 அப்படியே வச்சுக்க போகிறோம். இப்போது நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, Z1 டிவைடட் பை Z2ஓட இன்வர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது இன்வர்ஸ் அப்படின்னாலே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அதாவது 1/Z1 டிவைடட் பை Z2. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போது Z2 டிவைடட் பை Z1 அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்பு கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ நமக்கு Z2 நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, -4 + 3i டிவைடட் பை Z1 நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2 - i. ஸோ இப்போ இதுக்கு நம்ம காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இந்த ஸ்டெப் நமக்கு தேவையே இல்லை. ஓகேவா? ஈக்குவல் டு -4 + 3i. ஸோ இதுக்கு நீங்கள் காஞ்சுகேட் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் கரெக்டாக தான் வரும். பட் ஸ்டெப்ஸ் லாங்காக இருக்கும், அதனால் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? 3i டிவைடட் பை 2 - i இன்ட்டு, ஸோ இப்போ டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். காஞ்சுகேட் அப்படின்னாலே இமேஜினரி டேர்மோட சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இங்கே நமக்கு மைனஸில் இருக்குது, அதனால் நம்ம 2 + i அப்படின்னு எழுத போகிறோம். அதை நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த -4 நம்ம 2ஓடையும் இந்த +i மல்டிப்ளை பண்ணணும். அப்போது -4 × 2 நமக்கு -8, -4 × i நமக்கு -4i. ஸோ நெக்ஸ்ட் இந்த 3i 2ஓடையும் +i மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3i × 2 நமக்கு +6i ப்ளஸ் 3i × i நமக்கு 3i². ஓகேவா? டிவைடட் பை, ஸோ இது நமக்கு ஃபார்மேட் தான். ஸோ மேக்ஸிமம் டினாமினேட்டர் நமக்கு ஃபார்முலா தான் இருக்கும். ஓகேவா? அதுவுமே இந்த a - b × a + b = a² - b² ஃபார்முலா தான் இருக்கும். அப்போது ஏக்கு பதிலாக நமக்கு 2, அப்போது a² நமக்கு 4 மைனஸ் பிக்கு பதிலாக நமக்கு i, அப்போ b² நமக்கு i². ஓகேவா? ஈக்குவல் டு -8 × 6 - 4i நமக்கு +2i. ஸோ இந்த i² வேல்யூ -1, அப்போது +3 × -1 நமக்கு -3 டிவைடட் பை, இங்கேயுமே நமக்கு i² வேல்யூ -1, அப்போது -, -1 நமக்கு +1. அப்போது 4 + 1 நமக்கு 5. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த -8 - 3 நமக்கு -11 ப்ளஸ் 2i டிவைடட் பை 5. ஸோ இப்போ இந்த 5 பார்த்தீங்கன்னா 11க்கும் காமன் ப்ளஸ் 2iக்கும் காமன். அப்போது நம்ம செப்பரேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா -11/5 ப்ளஸ் 2i/5. ஓகேவா? ஸோ நீங்கள் இதுலேயுமே இப்படியே விட்டாலும் கரெக்ட் தான், இல்லை இந்த 1/5 நம்ம காமனாக எடுத்துகிட்டு எழுதினாலும் கரெக்ட் தான். ஸோ அவ்வளோதான், நம்ம கொஸ்டினில் கேட்டுக்க ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸை எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்பில் நம்ம ஒன் வேர்ட்ஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ரிப்பீட்டடாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் மறக்காது, நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.